ஜஸ்ட் வந்து ஒரு ஒய்ஃப் மிஸ் ஆயிடுறாங்க, யார்கிட்ட மாட்டிருக்கான் எதுக்கு மாட்டிருக்கான் அவன்கிட்ட காப்பாற்றுறது தான் கதை. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக லவ் பர்சன் ஜாஸ்தியாக இருந்தனால ரொம்ப ஸ்லோவாகவே போகுது. பட் லேக் இல்லை, மியூசிக் அங்கங்கே சப்போர்ட் பண்ணுது, தியேட்டர் மூமெண்ட் நல்லா இருக்குது, அஜித் பார்க்க ரொம்ப அழகு. அதெல்லாம் தாண்டி த்ரிஷா வேறு லெவலில் இருக்காங்க, ரொம்ப அழகு. 2025 வந்து அவங்க ஆள போகிறாங்க, நல்லா தெரிஞ்சு போச்சு. அடுத்து தக் லைஃப் வருது, வரிசையாக படங்கள் நிறையா வருது. அதனால் த்ரிஷா வந்து வேறு லெவல், சான்ஸே இல்லை. இந்த படம் அஜித்துக்கு பார்க்க வர்றவங்களை தாண்டி த்ரிஷாவுக்கு பார்க்க வர்றவங்க தான் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை பிலோ ஆவரேஜ் தான். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அவங்க மிஸ்ஸிங் ஆனது அங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுலேருந்து படம் நல்ல விறுவிறுப்பாக இருக்குது. மொத்தத்தில் வந்து படம் ஆவரேஜாக போய் முடிக்கிறாங்க. படம் ஒன் டைம் வாட்சபிள். நம்ம நினைக்கிற மாதிரி 500 கோடி 1000 கோடிலாம் வாய்ப்பே கிடையாது. 250 கோடி அவ்வளோதான், அதோட எஞ்சி ஓடிட வேண்டியதான். ஏன்னா நீங்கள் பண்ணது அப்படி, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, தமிழ் மக்களுக்கான கதை எடுக்க சொன்னால் ஒரு ஹாலிவுட் படத்தை காப்பி எடுத்து கதை பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதில் என்ன நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? அவ்வளோதான். லைக்கா வந்து என்னென்னா எல்லா காசும் இந்தியன்லேயும் பேர் என்ன கேம் சேஞ்சர்லையும் காலி பண்ணிட்டாங்க போல. ஒன்றுமே இல்லைடா, தலையை மட்டும் வச்சுருக்கணும், ஏன்னா செல்லாஞ்சோன்னா இருக்கிறத கூடிய பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அப்போனா என்ன செய்ய முடியும்? ஒரு ஹாலிவுட் படம் எடுத்து 1.5 மணி நேரத்தில் படத்தை முடிப்போம்னு சொல்லிட்டு முடிச்ச மாதிரி இருக்குது. தலை நடிக்க வேண்டிய படமே இல்லை. ஒரு ஜெயம் ரவியோ அது கீழே யாரோ ஒருத்தரோ பண்ண வேண்டிய படத்தை வந்து தலையை வச்சு நடிக்க வச்சுருக்காங்க. ஆனால் மோசம் கிடையாது. ஆனால் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து சத்தியமாக ஃபில் பண்ணலை. ஏன்னா நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வந்தோம். சில படங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஃபில் பண்ணிடும், ஏன்னா நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம், அந்த மாதிரி இருக்கும், மொக்கையாக இருக்கும். ஆனால் நம்ம எதிர்பார்த்ததே மொக்கையாக தான் வருவோம், அப்போ மொக்கையாக இருக்கும். கரெக்ட், எக்ஸ்பெக்டேஷன் ஃபில்டுன்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்ணல, சும்மா மங்காத்தாலையெல்லாம் 5% கூட பண்ணலை. அர்ஜுன்லாம் வேஸ்ட்டு. அப்புறம் யார், ரஜினா கசன்ட்ரா அழகாக இருக்காங்க. த்ரிஷா பார்க்கலாம், அனிருத்துக்காண்டி பார்க்கலாம். அனிருத்தோட பெஸ்ட்டு, அவர் டாப் 10 வந்து இது டாப் 5 வந்துடும். அனிருத்தோட பெஸ்ட்டு பிஜிஎம். எந்த இடத்துல பசங்களாம் கத்துவானுங்க தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல வந்து பாஸ் பண்ணுறாரு. பசங்களாம் கத்தி முடித்தோடனே பிஜிஎம் ஸ்டார்ட் ஆகுது. எந்த இடத்துல கத்த போகிறாங்கன்னு தெரிஞ்சு கரெக்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்கப்பல அனிருத் தான் அந்த படத்தோட ஹீரோ.